வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பண்ருட்டி பாவலன் கவிஞர் சுந்தரபாண்டியப்பனின் காட்சி ஊடகம். அனைவருக்கும் வணக்கம். நான் பண்ருட்டி பாவலன் கவிஞர் சுந்தரபாண்டியப்பன். நம்ம சமீப காலமாக தொலைக்காட்சி, அலைபேசி போன்றவற்றில் மூழ்கி கடந்த கால வரலாறுகளை நாம் மறந்து நிகழ்காலம் எதுவென அறியாமல் நம்ம ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த தருணத்தில் கடந்த கால வரலாற்று சிறப்புமிக்க விடுதலை வேள்வியில் வெந்து நொந்து இன்னுயிர் நீத்த ஆகச்சிறந்த மனிதர்களைய இனம் காட்ட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோட ஒவ்வொரு மாவீரரை பற்றியும் ஒரு சில நிமிடங்கள் என்னுடைய கருத்துரையாக நான் முன்வைத்திருக்கிறேன். நீங்கள் அனைவரும் இதை கேட்டு பயனுற வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு, முதலாவதாக நாம் எடுத்துக்கிற மாவீரர் யாருன்னா பூலித்தேவன். வியாபாரத்திற்காக வந்தவனை கண்டு நம்மில் பலர் வாய் பொத்தி ஆடாமல் அசையாமல் கற்சலையைப் போல பணிந்து நின்றபோது என் அப்பன் பாட்டன் பூட்டன் வாழ்ந்த பூமிக்கு நான் என்னடா உனக்கு கப்பம் கட்ட வேண்டும், ஒரு சல்லி காசு கூட கொடுக்க முடியாது, உன்னால் ஆனதை பார் என்று வீர முழக்கம் செய்த முதல் விடுதலை போராட்ட மாமன்னர் பூலித்தேவன். பூலித்தேவனை பற்றி நம்ம சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். என்றாலும் கூட 18ஆம் நூற்றாண்டில் முதல் விடுதலை போராட்ட நாயகர் மாமன்னன் பூலித்தேவன், கடைசி நாயகர் மருது பாண்டியர் வரை ஆங்கிலேயர்களை எதிர்த்து போர் புரிந்த தென்னாட்டு பாளையக்காரர்கள் இவங்க தான். இவங்க மாமன்னர் பூலித்தேவன் விடுதலை போராட்டத்து வரலாற்றில் சிறப்புமிக்க வீர வரலாற்றை பெற்ற முதல் பாளையக்காரர். 1750 வெள்ளோட்டம் பார்க்க வந்த ஆங்கில தளபதி இன்னிசு துரையை எதிர்த்து குரல் கொடுத்து விடுதலை போராட்ட களம் கண்டவர். அந்த களத்தில் 1755 வரி வசூலிக்க வந்த ஆங்கில தளபதி அலெக்சாண்டர் ஷெரைனை எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்று முதல் விடுதலையும் பெற்றார் மன்னர் பூலித்தேவர். இதற்கு சிறப்புமிக்க பூலித்தேவர் திருநெல்வேலி சீமையில் சங்கரன் கோயிலில் தென்மேற்கு 10 கல் தொலைவில் உள்ள நெற்காட்டன் செவ்வல் என்னும் கிராமத்தில் பாளையக்காரராக விளங்கினார். சித்திரபுத்திர தேவனுக்கும் சிவஞான ஞாச்சியாருக்கும் மகனாக 1715ஆம் ஆண்டு பிறந்தார். கயல்கண்ணி நாச்சியாரை இல்வாழ்க்கை துணையாக ஏற்று அதன் வழியாக கோமதி, முத்து, தலவச்சி, சித்திரபுத்திர தேவன், சிவஞான பண்டிதன் ஆகிய மக்கட் செல்வங்களை பெற்று இல்வாழ்க்கையில் ரொம்ப இனிமையாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக இருந்தார் என்றால் மிகையல்ல. அத்தனை சிறப்புக்குரிய மாமன்னர் ஆங்கிலேயர்களை எதிர்த்து நடத்திய போர் ஒரு நாள் 2 நாள் அல்ல, தன் வாழ்நாள் முழுமையுமே ஆங்கிலேயரை எதிர்த்து போர் புரியக்கூடியவர்களாகவே இருந்தார்கள். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் தொடர்ந்து ஆங்கிலேயரை எதிர்த்து ஒரு வீர வரலாற்றை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. புலித்தேவன் வெற்றி கொள்ள முடியாத கும்பினிய கான்சாகி மருதநாயகம் என்னும் தமிழனை அனுப்பி வைத்தது. புலித்தேவனுக்கும் கான்சாவிக்கும் 3 ஆண்டுகள் தொடர்ந்து 1761 போர் நடந்து கொண்டே இருந்தது. நம் நாட்டிற்காக, நமக்காக, நாம் இன்றைக்கு சுகபோகமாக வாழ்வதற்காக ஆங்கிலேயனை எதிர்த்து போர் புரிந்த முதல் போர்ப்படை மாமன்னர்னா புலித்தேவன் தான். புலித்தேவனெல்லாம் சாதாரணமாக எதிர்த்து நின்று போர் புரிந்து யாரும் வெற்றி வாகை சூட முடியாது. என்றாலும் பாளையக்காரர்கள் சிறையில் யாருக்கும் தெரியாமல் கும்பினியரால் புலித்தேவன் கொலை செய்யப்பட்டிருக்கலாம். கிட்டத்தட்ட 1767 சிறையிலே வச்சு சாகடித்திருக்கலாம் என்ற ஒரு கருத்தோடு இன்றைய செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். நாம் கடந்த கால வரலாறுகளை எல்லாம் நம் மக்கள் செல்வங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்து கொஞ்சமாச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதுவாக எதாவது செய்யணும். அந்த வகையில் ஒவ்வொரு கதையின் மூலியமும் ஒரு விடுதலை போராட்ட வீரரை பற்றி நான் கூற இருக்கிறேன். தொடர்ந்து என்னுடைய சேனலை கண்டு லைக், சப்ஸ்கிரைப் செய்து ஊக்கப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.